பூங்காத்து திரும்புமா என் பாட்டை விரும்புமா. இது முதல் மரியாதை படத்தில் வர்ற ஒரு அழகான பாடல். இந்த பாட்டிலேயே நடுவில் ஜானகி வாய்ஸில் ஒரு வரி வரும், சுகராகம் சோகம் தானே. இந்த பாட்டை கேட்கும்போது என்ன சுகராகம் சோகம் தானே, எதுக்காக இப்படி எழுதியிருக்கிறாரு கவிப்பேரரசு வைரமுத்து அப்படின்னு சொல்லி நான் இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த சோகராகம் பார்த்திங்கன்னா சிவரஞ்சனியில் போடப்பட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையான பாடல்கள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள் ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை, இப்படி ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன் கண்ணாலனை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, அப்படி இன்னொரு அழகான பாடல்கள் இருக்கும். ஆக பார்த்திங்கன்னா சோகராகத்தில் போடப்பட்ட சோக பாடல்கள் எல்லாமே ரொம்ப சுகமாக இருக்கிறது நம்மளால் உணர முடிஞ்சு. அதனால தான் கவிப்பேரரசு வைரமுத்து அந்த வரியை சுகராகம் சோகம்தானே, சுகமான நினைவுகள் எல்லாமே சோகமானது தான், நினைவுகள் எல்லாமே சோகமாக இருந்தால் கூட அதை நினச்சி பார்க்கும்போது சுகமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த பாடலில் பதிவு பண்ணியிருப்பார். தமிழ் திரையுலகில் நிறைய பாடலாசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் கடந்து கவிப்பேரரசு வைரமுத்து என்றைக்கும் ஒரு தனித்துவமான பாடலாசிரியராக இருக்காருன்னா, அவர் உள்ளார்ந்து அந்த படத்தோட கதையை உள்வாங்கி ஒரு பாடலில் பல்லவியில் தொடங்கி 2வது சரணம் முடிகிற வரைக்கும் அந்த படத்தோட கதையை அழகாக சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் கவிப்பேரரசு வைரமுத்து. நன்றி, வணக்கம்.